ஜந்தர் மந்தர் உயிரை உலுக்கிய சம்பவங்கள், மாணவர் தடியடிகள் பட்ட சம்பவங்கள், காவல்துறையின் அத்துமீறல்கள், அட்ராசிட்டிஸ். ஜூலை 25 ஜூலை 20 ஜூலை 25. ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக காவலர்களையும் நீதித்துறையையும் அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் ஏன் இந்திய அரசாங்கத்தையும் எதிர்த்து நடந்த போராட்டத்தின் முதல் வெற்றி. இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவில் வேலையில்லா பட்டதாரிகளை கரப்பாம்பூச்சிகள் என்று மாண்புமிகு நீதிபதிகள் கூறிய வார்த்தைகள் இன்றளவில் கரப்பாம்பூச்சிகள் என்ன செய்யும் என்று காட்டிவிட்டனர். வேலையில்லா பட்டதாரிகள், நீங்கள்லாம் யாரு? கரப்பாம்பூச்சிகள். என்னது, வீடியோ இருக்கா? உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு வேறு வேலை இல்லை, முக்கியமான பல வேலைகள் உண்டு, இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ரிஜெக்டட். வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட நேரம் இல்லை, பல முக்கியமான வேலைகள் உண்டு, மிக்க நன்றி, ரிஜெக்டட். இது லத்திசார்ஜ் நடத்திய பிறகு, சிஜேபி நடத்திய போராட்டத்தில் லத்திசார்ஜ் நடத்திய பிறகு வக்கீல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் வழக்கறிஞர் பேசிய போது, வீடியோ ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது, போலீஸ் லத்திசார்ஜ்க்கு என்று சொல்லிய பிறகு உச்ச நீதிமன்றத்தின் மாண்புமிகு ஜஸ்டிஸ் அவர்கள் கூறிய வார்த்தைகள், வீடியோக்கள் பார்க்கறதுக்கான பதவியாளர்கள் பேசும் வார்த்தைகள் இவை. இது ஒரு உதாரணமே. இதுபோல்தான் அனைத்து வழக்குகளிலும் கடுஞ்சொற்களால் மனுதாரர்களை, வழக்கறிஞர்களை, மாண்புமிகு உயர் பதவியில் இருக்கும் இவ்வாறு பேசி மனுதாரர்களையும் வழக்கறிஞர்களையும் வாயடைக்க வைத்து பிறகு வழக்குகளை இழுவையில் போட்டு பல நாள்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள், ஏன் மனுதாரரே அந்த மனுவை மறந்து போகும் அளவிற்கு இழுவையில் போட்டு தேதிகளே போடாமல் அந்த வழக்குகளின் ஃபைல்களை காணாமல் ஆக்கிவிட்டு பிறகு ஒரு நாளைக்கு பேக் டேட்டட் போட்டு அழிச்சுவிடும் கொடுமைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வாறு எது உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் வழக்குகள் சில வகைகள் உண்டு, எமர்ஜென்சி, அர்ஜென்சி என்று. அவைகள் வெறும் ரூல்ஸ் அண்ட் இது போன்று உடனடியாக அர்ஜென்சி, எமர்ஜென்சி வகையில் கவனிக்கப்பட வேண்டிய வழக்குகள் சில வரமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை வெறும் காகித பேப்பர் அளவிலே உள்ளன என்றும் நம் அர்ஜென்ட் பெட்டிஷன் போட்டு பேசப்போனால் இது மாதிரி வார்த்தைகள் தான் பெறப்படும். இவ்வாறு நீதிமன்றங்கள் என்றால், நீதிமன்றத்திற்கு மனிதர்கள் வருவதே சமுதாயத்தில் இதுதான் கடைசி இடம், எங்காவது நீதி கிடைக்கும் என்ற ஒரு சிறு ஆறுதலுக்கே. ஆனால் கடைசி இடத்திலும் இவ்வாறு தான் இழக்கப்படுகிறது என்றால் இவ்வாறு நீதிமன்றங்கள் என்றால் காவல்துறையோ விசித்திரமான துறை.
காவல்துறை அமைப்பதற்கான முக்கிய காரணமே மனிதர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரித்தானவை வழங்க வேண்டும். பாதுகாப்பு வழங்குறதுக்காகவே காவலர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் இது அன்று. வெறும் காகிதத்தில்தான் அந்த விதிகளும். ஆனால் நிஜத்தில் என்ன நிகழ்கின்றது? காவலர்களோ பாதிக்கப்பட்டவர்களின் நண்பர்களோ உறவுகளோ கிடையாது. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு மனிதராகவே மதிப்பதில்லை. இவ்வாறு இப்போது ஒரு பொது இடத்தில், ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கும் பொது இடத்திலே இவ்வாறு மாணவர்களையே அடித்து லத்தி சார்ஜ் நடத்தியுள்ளனர். அப்போது பாருங்கள், தனி மனிதர்கள் பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் எவ்வாறு நடத்துவார்கள் என்று. காவலாளர்களும் காவலர் துறையும் வெறும் அரசியலின் கீழ் நடத்தப்படும் ஒரு பொருட்டே. அவர்கள் எது நியாயம், நீதி, எது உண்மை என்று என்றும் கண்டதே இல்லை. எங்கிருந்து பணம் வருகிறது அவர்களுக்கு, யார் கட்டளையிடுகிறார்கள், எந்த பதவியாளர்கள், எந்த அரசியல் கட்சிகள், இதுதான் பார்க்கப்படுமே தவிர அங்கே என்ன நடந்திருக்கிறது, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒருபோதும் எது நீதி, எது நியாயம் என்று அவர்களால் கணிக்கவே முடியாதில்லை. அவர்கள் கண்களுக்கு தெரிவதே இல்லை. அனைத்து துறைகளிலும் பல மாற்றங்கள். படித்தவர்களுக்கு தான் வேலை அனைத்து துறைகளிலும். என் நீதித்துறையில் பேச்சுலர் டிகிரி முடித்து மேல் படிப்பாக லா படித்தால் தான் வழக்கறிஞரோ நீதித்துறையிலோ நுழைய முடியும். ஆனால் காவல்துறை 10வது படித்தால் போதும், 12வது படித்தால் போதும், ஏன் படிக்கவே இல்லைனாலும் போதும், அப்பா அந்த துறையில் உள்ளாரா, அவர் வேலை கிடைக்கும். இப்படி படிக்காதவர்களை வேலையில் சேர்த்து காவலாளர்களாக நமக்கு ஆக்கி அவர்கள் கையில் தடியடம் கம்பு கொடுத்து மிருகங்களை அடிக்கும் ஒரு அடியாளர்களாக காவலர்கள் இன்று உள்ளனர். அடி வாங்கும் மிருகங்களாக மனிதர்கள் உள்ளனர். தடியடி சட்டம் யார் அவர் கைகளில் பிரம்புகளை கொடுத்தது? யார் இவ்வளவு அதிகாரங்களை கொடுத்தது அவர்களுக்கு? எதற்காக வேண்டும் இந்த அதிகாரம் என்றும் அவர்கள் குண்டாஸ்களையோ ரவுடிகளையோ எதிர்த்து அந்த பவரை யூஸ் பண்ணதில்லை. ரவுடிகளோ குண்டாக்களையோ எதிர்த்து காவலர்கள் என்றும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியதில்லை. அவர்கள் அந்த பெரம்படியும் லத்தி சார்ஜ் என்ற அதிகாரத்தையும் வெறும் பாதிக்கப்பட்டவர்கள், வல்னரபிள் பீப்புள் என்ற மாணவர்கள், பெண்கள், ஏழ்மையானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் மீதையே பயன்படுத்துகிறார்கள். புதிய சட்டங்களும் விதிகளும் வர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கல்லூரி டிகிரியாவது பெற்றிருக்க வேண்டும் காவலராக பணிபுரிய. அப்போதாவது மாற்றம் வருதா என்று பார்ப்போம். பல மாற்றங்கள் இந்த காவல்துறையிலும் காவலாளர்களிடமும் நீதித்துறையிலும் கொண்டு வர வேண்டும். இது அனைத்தும் மாற்றப்பட வேண்டும். பல சட்டங்கள், பல விதிகள் வெறும் காகித அளவிலே உள்ளன என்றும் எவரும் கடைபிடிப்பதாக கண்டதில்லை.
மாணவர்கள் போராடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பதே வெறும் வார்த்தையாக தான் உள்ளது. அதற்காக மாண்புமிகு அம்பேத்கர் அவர்கள் எத்தனை ஆர்டிகல்ஸ் நமது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதியுள்ளார். அவை அனைத்துமே வெறும் காகிதத்தில், பேப்பரில் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. உச்ச நீதிமன்றமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறிய போது நமது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் பயன்படுத்தி அதிலுள்ள இந்த ஆர்டிகல் 32 பயன்படுத்தி வழக்கு பதிவு பண்ணுறதுக்கே உரித்தானது. ஆனால் எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? கிடையவே கிடையாது. வெறும் காகிதத்தில், வெறும் பேப்பரில் சித்தரிக்கப்பட்ட ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் அம்பேத்கர் மாற்றங்களை நோக்கி, விடிவை நோக்கி. ஜெய் ஹிந்த்.